உலக மக்களை பாவத்திலிருந்து ரட்சிக்க பரலோகத் தந்தையின் ஒரே பேரான குமாரன் பல பாடுகளை அனுபவித்து தன் ஜீவனை சிலுவையில் ஒப்புக் கொடுத்தார். எண்ணி 3வது நாள் உயிர்த்தெழுந்தார். அந்த ஆனந்தத்தை கொண்டாடும் நாள்தான் உயிர்ப்பு பண்டிகை. பரிசுத்தத்தை கொன்று புதைத்து விடலாம் என நினைத்த மக்களை ஆச்சரியப்படுத்திய நிகழ்வுதான் இயேசுவின் உயிர்ப்பு. இயேசு இறைவனின் மகன் என்பதை இந்த பூமிக்கு சொன்ன நாள்தான் இது. வீரர்கள் காவல் காத்த கல்லறையில் இருந்து இயேசு உயிருடன் வெளியே வந்தார். அவரை யாராலும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. மகதலேன் மரியாவுக்கு முதலில் காட்சி கொடுத்து உயிர்த்தெழுதலை உறுதி செய்தார். அவரை சிலுவை மரணத்திற்கு கொண்டு சென்றவர்கள் செய்தி அறிந்து வீட்டை பூட்டி உள்ளே முடங்கி கிடந்தார்கள். உயிர்த்தெழுந்த 40ஆம் நாள் ஒலிவமலைக்கு சீடர்களை அழைத்து சென்று உலகமெங்கும் என் நற்செய்தியை சொல்லுங்கள் என்று கட்டளையிட்டார். தந்தை மகன் பரிசுத்த ஆவியினால் ஞானஸ்நானம் கொடுங்கள் என்று சொன்னார். பேசிக் கொண்டிருந்த போதே அவர்கள் கண் முன்னால் பரலோக ராஜ்யத்திற்கு ஏறி சென்றார். நீதியுள்ள அரசனாக மீண்டும் வருவேன் என்று உறுதி கொடுத்தார். சீடர்கள் மூலம் பல அற்புதங்களை செய்து வந்தார். பல சோதனைகளை அனுபவித்தாலும் இயேசுவின் சீடர்கள் நற்செய்தியை உலகெங்கும் கொண்டு சென்றார்கள். இன்றும் கிறிஸ்துவை பின்பற்றும் மக்கள் அவருக்காக எதையும் செய்ய துணிவதற்கு காரணம் இயேசுவின் உயிர்ப்புதான். ஆமென்.